மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள்? சிலருக்கு மர்மமான நபராக தெரிவாங்க. அதனால அவங்கள குறை சொல்றீங்க, கெட்டவங்கிறீங்க. நீங்க சொல்ற அளவுக்கு மர்மமா இருக்கிறாங்களா? அல்லது சிலர் அனுபவப்பட்டிருப்பீங்க மகர ராசிக்கார ஆண்கள்கிட்ட. நீங்க அனுபவப்பட்ட அளவுக்கு அவங்க கொடுமைக்காரங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனை ஆள்வது எப்படி என்பது தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் மகர ராசி ஆண்கள். காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஆனால் நிறைய ரகசியங்கள் இருக்கும் அவர்கிட்ட. அதை நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த ஆண்களோ அல்லது மகர ராசியை சாராத மற்ற நபர்களோ யாராக இருந்தாலுமே நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா மகர ராசி ஆண்களினுடைய ஆச்சரியங்களையும் முரண்பாடுகளையும் சிக்கல் நிறைந்த வார்த்தைகளையும் சிக்கல் நிறைந்த வாழ்க்கை முறையையும் எல்லாமே நீங்க இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. மகர ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எல்லாம் கலந்த கலவை, எல்லாமே இருக்கும். அவர்கிட்ட எல்லா குணங்களுமே இருக்கும். வெற்றிகரமானவர் தான். நீங்க மகர ராசி ஆண்களை இனிமேல் சந்திச்சு பார்த்தா தெரியும். அவர் ஒரு தன்னம்பிக்கையோடு உந்து சக்தி உடையவர். அவர் தெரியும். அவரை நீங்க பார்த்து நம்ம பழகுனா உங்களுக்கு தெரியும். அவர் தன்னுடைய இன்னொரு பக்கத்தை பர்சனல் லைஃபோ அல்லது அஃபீஷியல் லைஃப்லேயோ சொல்ல வேண்டிய வெளியில தெரிய வேண்டிய சில விஷயங்களையோ அவருடைய இன்னொரு பக்கத்தை அரிதாகத்தான் வெளிக்காட்டுவார். எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டார். இப்படி ஒரு முக்கியமான ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கு. இப்போ மகர ராசி ஆண்கள் வலிமை உடையவர் தான். நிறைய மனதளவில் அவருக்கு பாதிப்பு உண்டாயிருக்கும். அந்த பாதிப்புகளும் உள்ளவர் தான். லட்சியமும் உள்ளவர் தான். இரக்க பண்பும் உடையவர் தான். எல்லாம் கலந்த கலவை. அவரால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா? மகர ராசியால உண்டு, ஆட்கள் உண்டு. மகர ராசி ஆண்கள் காந்த சக்திக்கு நிகரானவர்கள். காந்த ஆற்றலால் மற்றவர்களை, அதாவது ஜனவசியம்னு சொல்லக்கூடிய மக்களை வசீகரிக்கக்கூடிய திறன் இயல்பாகவே வரப்பெற்றவர்கள். வரப்பிரசாதமாக அவர்களுக்கு இன்பில்டு ஸ்டோரேஜில் உள்ளவங்க தான் மகர ராசிக்காரங்க. சிகரம் தொடுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் அவங்கள எப்படி அணுகுவது? மகர ராசிக்காரங்கனாவே நல்ல ஜனவசியம் உள்ளவங்க. அவங்கள எப்படி அணுகிறதுன்னு மற்றவங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் அவங்கள குறை சொல்லுவீங்க. அப்போ எப்படி அணுகிறதுன்னு தெரியலையா? கவலைப்பட வேண்டாம். இந்த குணாதிசயங்களை சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கல்ல. நீங்கள் மகர ராசி நபரினுடைய மனதை எளிமையாக நீங்கள் வெல்ல முடியும். அவர் ஒரு நகைச்சுவை உணர்வு உடையவர் தான். நடைமுறைகளோட ஒத்து போகக்கூடிய ஒரு நபர் தான். மகர ராசி ஆண் உலகத்தையே ஆராய்ச்சி பண்ண நினைப்பவர் தான். மகர ராசி ஆண் தன்னுடைய குணங்கள்ல பயணங்களையும் வைத்திருப்பார். டிராவல் பண்றதும் அவருக்கு பிடிச்ச செயலாக இருக்கும். மகர ராசி ஆண்கள் தன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதை மட்டும் இல்லாம தன்னோட சார்ந்தவர்களையும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர் மகர ராசி ஆண்கள். பாருங்க, ஒரு உறுதியான கடின உழைப்பாளி. அவருடைய இலக்கை அடைவதற்கு, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கு வலுவான ஆசை கொண்ட ஒரு நபர் யாருன்னா அது மகர ராசிக்காரர் தான். இப்போ இந்த ஆசைப்படுறாருல மகர ராசிக்காரர், அந்த ஆசை வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்போ மகர ராசியை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பயணம் செய்வார்னு சொன்னேன். அப்போ டிராவல் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி நீங்க என்ன தடுத்தாலும் அவர் பயணங்கள் பண்ணுவார். வெளியூர் போறேன் பாரு. அப்போ வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவீங்க? சென்டிமெண்டலாக எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி அவர் லாக் பண்ண பார்ப்பீங்க. அவர் மீறி போவார். அம்மா விட்டு போறியா, அப்பா விட்டு போறியா, உனக்கு பாசமே இல்லை, இப்படி மகர ராசியை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. மனைவியை கூட பிரிஞ்சு அவர் தன்னுடைய வேலைக்காக தொழிலுக்காக முக்கியத்துவம் கொடுக்க போவார். அப்போ அந்த நேரத்தில் மனைவியை வர திட்டுவாங்க. இப்படியெல்லாம் உண்டாகும் பிரச்சனைகள். உறவுகளை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நீங்கள் அதாவது மகர ராசி ஆண் யாரு கூடவெல்லாம் உறவா, சித்தப்பாவா, அண்ணனா, பெரியப்பாவா, கணவனாக இருக்கிறாரோ, மகர ராசி ஆண்கள் எந்த உறவில இருக்கிறார்களோ அந்த உறவு ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், சாபமாகவும் இருக்கலாம். அவர் உங்களுக்கு நண்பனா கிடைச்சது, மகர ராசிக்காரர் நண்பனா கிடைச்சது சில பேருக்கு வரமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். சில பேருக்கு ஏன்டா அவனை போய் ஃப்ரெண்டு பிடிச்சோம், எதுக்கு வர போய் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு இருக்கும் சில பெண்களுக்கு. சில பெண்களுக்கு வரமாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில மகர ராசி ஆண் என்பவர் வெற்றிகரமாக இருப்பதற்கே நினைக்கிறார். அப்போ இவர் என்ன செய்வார் அப்படின்னா வெற்றிக்காக தன்னுடைய குடும்பத்தை சில நேரம் ஒதுக்கி வைப்பார்.
இது பல மகர ராசி ஆண்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா பல மகர ராசி ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரெண்டுமே அழகா பேலன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அழகா லைஃபையும் பிசினஸையும் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா பிசினஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் இருக்காருல்ல, அந்த பார்ட்னரோட இவருக்கு கொஞ்சம் உறவு முறிவுகளோ அல்லது ஒரு ஒரு மனக்கசப்போடவே இருந்து பார்ட்னர்ஷிப்பா தொழில் பண்ற மாதிரி வரும். ஏதாவது ஒரு பக்கம் பிரச்சனை வரும்னு வைங்களேன். மகர ராசி ஆண்கள் தன் லட்சியத்திற்காக தன் தனிப்பட்ட உறவுகளுக்கு இடையில சமரசம் செய்து கொள்ளுகிறார்கள். கொஞ்சம் பிரிஞ்சிருந்தான்னா பாசத்தை காட்டாமல, அன்பை காட்டாமல, அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ், மென்டல் அப்பியரன்ஸ், கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மாசம் 6 மாசம் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் மகர ராசி ஆண்களை காணுங்கிற அளவுக்கு வீட்டிலே இருந்தாலுமே கூட அந்த அக்கறை செலுத்துதலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு கவனம் கொடுக்கறதுக்கு குறிப்பிட்ட காலங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த காலங்கள், அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான், வாழ்நாள் முழுவதும் இல்லை. இப்ப வாழ்நாள் முழுவதும் அவர் வெற்றி அடையலைன்னா யாரை வெற்றி அடைய விடாம அவரை தடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். மகர ராசியை பிறர் தடுக்காத வரை அது பெரிய ஆள் ஆகும். மகர ராசியை யார் தடுத்தாலும் அவர் பெரிய ஆள் ஆகவே மாட்டார். மகர ராசியை திட்டவே கூடாது. மகர ராசியான திட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, அவர் மனநோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. அதனால அவருக்கு வந்து பாதிப்பு உண்டாகும் மகர ராசி. அதுவும் பொதுவா மகர ராசியில குழந்தைகள் இருந்து குழந்தைகளை யாராவது திட்டினீங்கன்னா, மகர ராசி ஆண் பிள்ளையோ திட்டினாலோ அடிச்சாலோ, திட்டுறவங்க அடிக்கிறவங்களுக்கு காயமோ வேதனைகளோ உண்டாகும். அடுத்த தாக்குறவங்களும் தாக்கப்படுவீர்கள். குழந்தையால தாக்கப்படுறது இல்லை, வேறொரு ரூபத்தில் தாக்கப்படுவீர்கள். மகர ராசி ஆண் குழந்தைகளை அடிக்காதீர்கள், திட்டாதீர்கள். இவங்க வந்து எப்பயுமே ஒரு கிரௌடில், அதாவது மகர ராசிக்காரங்க வந்து எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, எல்லாரையும் விட தனிச்சு நிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு தான் மகர ராசி ஆள். ஸ்டாண்ட் அவுட் ஆயிடுவாங்க கிரௌடுல இருந்து. நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி நட்சத்திரமா வந்துடுவாங்க. நீங்க நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நம்ப முடியாத அளவுக்கு புத்திசாலிகள் மகர ராசிக்காரர்கள். சரியான இன்டெலிஜென்ட், நல்ல புத்திசாலி, சுதந்திரமான புத்திசாலி. இதுதான் நோட் த பாயிண்ட், முக்கியமா இருக்கணும். சுதந்திரமான மகர ராசி குழந்தை படிக்கல அப்படின்னா சரியா நீங்க சுதந்திரமா விடலன்னு அர்த்தம். ஆசிரியரோ பெற்றோரோ யாரோ ஒருத்தர் உட்காந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தை படிக்காது. ஃப்ரீடம் ஆட்டா படிக்கும். இண்டிபெண்ட் ஸ்டூடெண்ட், இண்டிபெண்ட் பர்சனாலிட்டி, இண்டிபெண்ட் மேல்ஸ் யாருன்னா மகர ராசி ஆண்கள். தன்னம்பிக்கை இருக்கும், பக்தி இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்க எல்லா உறவுகள்லையுமே, நண்பராக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாகட்டும், எல்லா உறவுகள்லையுமே ஒரு பரஸ்பரத்தன்மை, ஒரு மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பு தான் அவங்க வந்து கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க மகர ராசிக்காரங்க. அப்போ அவங்க பிஸ்னஸ்லையோ வேலையிலையோ முன்னோக்கி மகர ராசி ஆண் இருக்கும்போது கொஞ்சம் அந்த உறவினர்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா, குறிப்பாக பிள்ளைகள், மனைவி, இவங்கெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவர் அதில் ஜெயிச்ச பிறகு திரும்ப பரஸ்பர உறவுக்கு வந்துடுவார். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அவர் கேப் கிடைக்கும். அவர் முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ஒரு மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப்பில் போகணுன்னு தான் அவர் நினைக்கிறார். மகர ராசிக்காரர்கள் பெர்த்திலேயே, மகர ராசி ஆண்கள் ஒழுங்கமைக்கப்பட்டவர்கள், நல்ல மனநிலையை கொண்டு பிறக்க வைக்கப்பட்டவர்கள், வெல் ஆர்கனைஸ்டு ப்ராசஸ், நல்ல குவாலிட்டியான சவுண்ட் மென்டாலிட்டி அவங்களுக்கு, வெல் ஆர்கனைஸ்டா அவங்க பிறக்க வைக்கும் போதே. நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ வளர்க்கலையா, மகர ராசி ஆண் வெல் ஆர்கனைஸ்டா தான் இருப்பார். அது பெர்த் நேச்சர், அது பிறக்கும் போதே அப்படித்தான். என் பிள்ளை எவ்வளவு அறிவா இருக்கு, என் பிள்ளை எவ்வளவு நேர்மையா இருக்கு அப்படின்லாம் சில பேர் சொல்றீங்க அப்படின்னா, அந்த பிள்ளை பெர்த்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து மகர ராசி பிள்ளைகள் தான், மகர ராசி ஆண் பிள்ளைகள். அது மாதிரி எல்லா நேரத்திலையுமே எந்த விதமான சூழ்நிலையிலுமே தன்னுடைய தற்காப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தன்னுடைய மனநிலையில எப்பயுமே ஒரு பாதுகாப்பு உணர்வுல அவங்க இருப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் சேஃப்டி ஜோன்ல தான் இருப்பாங்க. சேஃப்டி ஜோன்ல இருப்பாங்க. அதனால சேஃப்டி ஜோன்லயே இருக்கிறதுனால பெருசா அதை பத்தி அவங்க கவலைப்படுறது இல்லை. நஷ்டம் ஆகுமா, நஷ்டம் ஆகாத தான் போவாங்க. ஒரு இடத்துல குளிக்க போகணுமா, அது ஏற்கனவே முன்பு நான் தெரிஞ்சு நல்ல இடமா தான் போவாங்க. ஒருத்தரை கல்யாணம் பண்ணணுமா, நல்லா ஆய்வு அறிஞ்சு நம்பகத்தன்மையான நபரை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. எதுலையுமே ஒரு எச்சரிக்கை ஒன்று இருக்கும், எதற்குமே ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். படிக்க போகணுமா, அதை பற்றி முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிட்டு சேஃப்டி ஜோனில் தான் இருப்பாங்க. படிக்கும்போது இந்த வேலை கிடைக்கல என்ன செய்யறது, அதுக்கு வேலை கிடைக்கல என்ன செய்யறது, இப்போ இந்த படிக்கிறோம், இன்னும் இதில் போகலாம் அதில் போகலாம், மல்டி இருக்குது, ரைட்டு, நிறைய துறைகள் இருக்குது இதில், அப்போ இந்த படிப்பு இப்படி, அப்போ எந்த வேலைக்கு போகலாம், அப்படி எடுப்பாங்க.
அதனால டோன்ட் கேர் மைண்ட்ல இருப்பாங்க அவங்க. நீங்க இயல்பாவே அவங்க இருக்கும்போது நீங்க ஒரு யோசனையை சொல்லி அவங்கள புகுத்தி இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகணும் மனம் மாற்றி திருப்பி விட்டீங்கன்னா அவர் வாழ்க்கை சிக்கலாம். அவருக்குன்னு ஒரு பொறுப்பு கிடைச்சாக்கா அந்த பொறுப்பை தீவிரமாக எடுத்து வேலை செய்கிறார். அது உறவுகளாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு இப்போ ஒரு வீடு கட்டுற பொறுப்பு ஒரு பையன்ட்ட மகராசி பையன்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பொறுப்பாக செயல்படுத்துவார். ஒரு கடைக்கு போக சொன்னீங்கன்னா பொறுப்பாக என்னென்ன தேவை எல்லாம் பொறுப்பாக வாங்கி கொண்டு வருவார். சம்பாதிக்க அனுப்புனா குடும்பத்து தேவையானதை மொத்தமாக சம்பாரிச்சு கொண்டு குடும்பத்தில் கொட்டுவார். புல்ரோசரில் மண்ணள்ளி போடுற மாதிரி புல்ரோசரில் தங்க தள்ளி கொண்டு வீட்டுக்கு போட்டுருவார் ஒரு மகர ராசி ஆண். மகர ராசி ஆண் நம்பிக்கைக்குரியவர், நம்ப முடியாத அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர். அதாவது நான் இப்போ சொல்றத சில பேர் நம்ப மாட்டீங்க, அதை சொல்றேன். நீங்க நம்பலனாலும் நம்ப முடியாத அளவுக்கு அவரு இவ்வளோ நல்லவனா நம்ப முடியலையே அப்படி அந்த அளவுக்கு நம்பக்கூடியவர் தான் மகர ராசி ஆண்கள். அவர் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சரியான கொள்கையை தேர்ந்தெடுத்து அவர் கடைபிடிப்பார். அவரை நம்பலாம். ஒரு பங்குதாரராக அவரை நம்பலாம். ஒரு நண்பராக நீங்கள் அவரை நம்பலாம். சக ஊழியராக நீங்கள் அவரை நம்பலாம். மிகச்சிறப்பா நீங்க அவரை நம்பலாம். அவர் தன்னுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருக்கிறதுனால தாங்கூட இருக்கிறவங்களையும் ஃபெயிலியராக விட்டுற மாட்டார். இந்த மனிதர்கள் ஆண்கள் மகர ராசி ஆண்கள் தன்னுடைய ஆளுமை சக்திக்காக பிறரால் பாராட்டப்பட்டே தீர வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். எப்பயாவது இவங்களுக்கு கன்ஃபியூஸ்டு மைண்டு உண்டாகும். மகராசி ஆண்களுக்கு கன்ஃபியூஸ்டு மைண்ட்ல அவங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாது. அவங்களா தெளிவடைஞ்சு வார வரைக்கும் காத்திருக்கணும். ஏனென்றால் அவங்க செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன், சுதந்திரமானவர்கள், இண்டிபெண்ட் பர்சன். நீங்க போய் கருத்துக்களை சொல்லி எதையாவது ஒன்று அம்பலத்துக்கிட்டு இருக்க கூடாது. அவரா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். அவங்க குழப்பமா இருந்தாங்கன்னா ஹி இஸ் எ பிரில்லியன்ட் லீடர், அதிபுத்திசாலித்தனமான நல்ல தலைவர், உறுதியான லட்சியம் கொண்டிருக்கக்கூடியதுனால நீங்க என்ன ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்தாலும் அதை சரியாக செயல்படுத்தி காட்டுவார். ஆமா, இவருடைய கிரக அமைப்பே அப்படிதான். லட்சியம் கொண்டவர், ரொம்ப யதார்த்தமான ஆளு, மற்றவங்களுக்கு பயனுள்ள நபர். இப்போ மற்றவங்களுக்கு பயனுள்ள நபராக இருக்கார் அப்படின்னா நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்கும்போது அப்போ குடும்பத்தில் உள்ள சில பேருக்கு பிடிக்காத அவரை திட்ட ஆரம்பிப்பாங்க. அக்கா தங்கச்சி இருந்துச்சுன்னா அக்காவுக்கு தான் செய்யறேன்னு தங்கச்சி சொல்லும், தங்கச்சிக்கு தான் செய்யறேன்னு அக்கா சொல்லும். அப்போ அந்த பிரச்சனை வரும். மகர ராசி ஆண் ஒரு வீட்டில் இருக்கிறாரு, அக்கா தங்கச்சி இருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அவர் தான் பேருக்கு நன்மையாக இருப்பார்ல அவர். அதுதான் இவருக்கு சனி உச்சம் பாருங்க, சனி ஆட்சி பண்றாரு பாருங்க. அப்போ தன்னுடைய கடமையில விலக மாட்டார். தனக்கு என்ன கடமை இருக்கோ அதுல பொறுப்பா இருப்பார். அதுவும் மகர ராசிக்காரரு விற்பனைத்துறை, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல பிசினஸ்ல இருந்தார் அப்படின்னா த வண்டர்ஃபுல் மார்க்கெட்டர், அற்புதமான சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு நபராக ஒரு மகர ராசி ஆனால் இருக்க முடியும். மகர ராசி ஆண்கள் மிக பிரமாதமாக சந்தைப்படுத்தப்படக்கூடியவர். எந்த பொருளையும் விற்று விடுவார். மகரத்தில் பிறந்தவர் சிகரத்தை தொட்டே தீர வேண்டும். டார்ச்சர் பண்ணாம விடுங்க, அவ்வளவுதான். நோ டார்ச்சர், டோன்ட் டார்ச்சர். அவர் கருத்துக்கு அவரை விட்டு அவர் நல்லா இருப்பார். தன்னுடைய துறையில் செழித்து வளர முடியுமா? முடியும். ஒரு மகர ராசி ஆண் அவரே அவர் குறிக்கோளை உருவாக்கி கொண்டு அவரை இயக்கி கொள்ளக்கூடிய தன்மையுடையவர். பெர்த்திலே வந்திருக்கார், அப்படி மிகச்சிறப்பா இருக்கிறார். ஜாதகம் 100% அப்படியே சூட்டபிள் ஆகும் மகர ராசிக்காரருக்கு. மாற்று கருத்து இருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். நான் சொல்லுவேன் 100% சவால் வீடியோ இது. நான் சொல்றது 100க்கு 100 புரிஞ்சு போகும். 80% நபர்களுக்கு, சில ஆட்களுக்கு தசாபுத்தி பிறப்பினுடைய அடிப்படையில், அதுக்கப்புறம் ராசி மட்டும் இல்லை, நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு, லக்னம்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வீட்டு சூழ்நிலை, பிறருடைய ஜாதகம் தாக்குதா தாக்கலையா, பிறருடைய மனநிலை தாக்குதா தாக்கலையா, இதெல்லாம் வச்சு ஒரு கொஞ்சம் பேருக்கு ஜாதகம் மாறும். இப்போ நான் சொல்ற பொது பலன் மாறும். நான் இப்ப சொல்றது 80% மகராசி ஆண்களுக்கு 100% புரிஞ்சு போகும். ஆமா, பொறுமை அப்படிங்கிறது மகர ராசி ஆண்களுக்கு முக்கியமான பண்பு. நீங்க சொல்லியெல்லாம் கொடுக்க வேண்டாம், அவரே பொறுமையா தான் இருப்பார். எவ்வளவு பெரிய ஒரு சவாலான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கூட அமைதியாக இணக்கமான ஒரு நடத்தையை அவர் வெளிப்படுத்துவார். அவங்களுடைய
வேலைகள்லையோ தொழிலையோ ஒரு சிக்கல்கள் உண்டானுச்சு அப்படின்னு சொன்னா அந்த சிக்கல்களை முறையான அணுகுமுறையில ஒரு சிறந்த மனநிலையோட அமைதியாக இருந்து அணுகுவார். பிறருடைய விருப்பம் தன்னுடைய விருப்பம் எல்லாத்தையும் பரிசீலனை செய்வார். அதன் பிறகு முடிவெடுப்பார். முடிவெடுப்பதற்கு முன்னாலே நன்மை தீமைகளை எடை போட்டு பார்ப்பார். அப்படி எடை போட்டு பார்ப்பதற்கு அவர் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளுவார். எந்த பிரச்சனையையும் முடித்து வைப்பது அவசரப்பட மாட்டார். மகர ராசி ஆண்கள் எந்த விஷயங்களிலும் அவசரப்பட மாட்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலான விஷயங்களை அவங்க செய்யறது அளவிட்டு எச்சரிக்கையோடு, இது இப்படித்தான் வரும், அது அப்படித்தான் வரும், இது இப்படித்தான் வரும் அப்படிங்கிற அணுகுமுறையைத்தான் அவர்கள் கொடுப்பார்கள். மகர ராசி ஆண்களுக்கு இந்த பண்பு, இந்த பொறுமை அவர்களினுடைய தனிப்பட்ட உறவு அமைப்புகள், பிசினஸ்ல மட்டுமல்ல உறவினர்களிடமும் இதே பொறுமையை அவர் கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு. இதே போல கூட்டாளிகளிடமும் இவர் இந்த பொறுமையை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு. திடீரென்று காதலில் குதிக்க மாட்டார். திடீரென்று காதலிக்க மாட்டார் மகர ராசி ஆண். இவர் வலுவான அடித்தளத்தை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வீடு கட்டுறோம்ல, அந்த மாதிரி தான் இவர் ஒரு சிறந்த உறுதியான உணர்ச்சி தொடர்பை உண்டாக்கும் விதமான ஒரு காதல் அமைந்தால் மட்டும்தான் அந்த காதலை இவர் ஒரு கண்டினியூ பண்ணுவார். இல்லைன்னா கண்டினியூ பண்ண மாட்டார். நம்பிக்கைக்குரியதா இருக்கணும், மரியாதைக்குரியதா இருக்கணும் அவருடைய காதல். லவ் பண்ற பொண்ணு அப்படியே இந்த தகுதிகளுக்குள்ள இருந்தா தான் அவர் லவ் சொல்லுவாரு, லவ் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். இல்லைன்னா அந்த பெண்ணை பத்தி இவர் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த நம்பிக்கை வர்றதுக்கோ டைம் எடுத்துக்குவார். டைம் எடுத்துக்கிறதுனால இவர் ஒதுங்கி இருக்கிறாரு. அதாவது எல்லாத்திலையும் பொறுமையா இருக்கிறதுனால இவர் ஒதுங்கி இருக்கிறாரு, இல்ல பயந்துட்டாரு, இந்த பிரச்சனையை பார்த்து அவர் பயந்துட்டாரு, தொடர்நடிங்கா இருக்காரு. இப்படிலாம் சில பேர் குறை சொல்லுவீங்க மகர ராசியை பார்த்து. அப்படிலாம் இல்ல. எந்த பிரச்சனையும் ஒதுங்க மாட்டாரு. நான் தான் நிதானமா பொறுமையா காரண காரியங்களை ஆய்ந்து நன்மை தீமையை தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு எடுப்பாருன்னு சொல்றாரு. பொறுமையா டைம் இருப்பார்ல, அந்த டைம்ல நீங்க எல்லாம் சில பேர் என்ன பண்றீங்க, அவர் பயந்துட்டாருங்கிறீங்க. இல்லை, எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒருத்தரை தன் உள் நட்போட்டத்துக்குள்ள விட வேண்டும் என்றால் அதிலும் பொறுமையாகத்தான் இருப்பார், அதனையும் எச்சரிக்கையாகத்தான் இருப்பார். லவ் பண்ண பயப்படுறாரு இல்ல, அந்த பெண்ணை தன் வாழ்க்கையில அனுமதிக்க வேண்டும் என்பதில் இவர் பொறுமை காட்கிறார் என்றால் எச்சரிக்கையாக இருக்கிறார். எச்சரிக்கையாக இருப்பதுதான் காரணம். இதுக்கெல்லாம் அவர் திட்டக்கூடாது மகர ராசி ஆண்கள் எல்லாத்திலையும் பொறுமையா இருக்கிறதுனால நண்பர்களை சீக்கிரமா உள்ள விடுறது இல்ல, சேர்த்துக்கிறது இல்ல. ஒரு காதலன் காதலியா அந்த காதலை சீக்கிரமா ஏத்துக்கிறது இல்ல. அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன நினைச்சிடுறீங்க, ஒரு மனுஷங்களை ஒதுக்கிட்டாரு போல இருக்கு, உறவினர்களை ஒதுக்கிட்டாரு போல இருக்கு, பிசினஸ் ஒதுக்கிட்டாரு போல இருக்கு, பிரச்சனையை ஒதுக்கிட்டாரு போல இருக்கு, இந்த நபர்களை ஒதுக்கல. எச்சரிக்கை மைண்ட் ப்ராசஸ்ல இருக்கும். என்ன ஒரு பெஸ்ட் லீடர்னு சொன்னேன், ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன், நம்பகமானவர்கள். அதான் நம்ப முடியாத அளவுக்கு நம்பமானவர்னு சொன்னேன் மகராசி ஆண்கள். அப்ப டைம் எடுத்துக்குவாங்க. ஒரு விஷயத்த ஆரம்பத்திலிருந்தே முழுமையா பண்ணணும். ஆரம்பிச்சோன்னா அது கொஞ்சம் போகுது, கொஞ்சம் தொய்வாது, அப்புறம் போகுது, அப்புறம் தொய்வாது, போக கத்துக்கும். அதெல்லாம் இல்லை இவங்க கிட்ட. எதையுமே ஆரம்பத்திலிருந்து முழுமையா செய்யணும்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் அந்த டைம் தேவைப்படுது. அவங்க யோசிக்கிற காலத்துல என்ன வேலை இல்லாம இருக்கேன், என்ன இப்படி இருக்க, என்ன சோம்பேறித்தனமா இருக்க, தெண்டச்சோறு வீட்டுல கிடக்குற, இப்படி கிடக்குற, இப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அவர் காத்திருக்காரு, நீங்களும் கொஞ்சம் காத்திருங்க. அவர் செய்யக்கூடிய செயல்கள் சிலது நீங்க முதல்ல ஆரம்பத்துல ஒழுங்கா இல்லைன்னு சில பேர் நினைப்பீங்க. மகராசி ஆண்கள் செய்யக்கூடிய செயல் எதையோ அவர் தவறவிட்டதா நினைப்பீங்க. அவருடைய முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு நினைப்பீங்க. இப்பெல்லாம் நீங்க நினைப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் ஆரம்பத்திலேருந்தே தெளிவா செய்யணும்னு நினைக்கிறாரு. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். எதையுமே தீவிரமா எடுத்துக்கிறார். எதையுமே ஒரு கார் வாங்கணுமா அதுலயும் ரொம்ப சின்சியரா இருப்பார். வீடு கட்டி அதுக்கு ஒரு வாசல் வைக்கணுமா அதுலயும் தீவிரமா இருப்பார். ஒரு கழிவறையில டைல்ஸ் கல் ஒட்டணுமா அதுலயும் தெளிவா இருப்பார். சாலையில போறாரா, டிரைவ் பண்றாரா அதுலயும் தெளிவா இருப்பார். மக்களை கையாளுகிறாரா அதுலயும் தெளிவா இருப்பார். எல்லாத்திலையும் தெளிவா இருப்பார். சமூக அவமானத்தை இவர் எத்தனை முறை சந்தித்தாலும் உயர்ந்த வெற்றிக்காக தன்னுடைய சொந்த தரத்தை ஒருபோதும் இவர் விட்டு கொடுப்பதில்லை. தன்னுடைய சொந்த தரத்தை மீண்டும் மீண்டும் உயர்த்துவதற்கு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி ஆண்கள் தான். எந்த சிரமங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு எத்தனை பேர் அவமானங்கள் படுத்தினாலும் அவர் மீண்டும் மீண்டும் தன் வெற்றி பாதை நோக்கி போய்கொண்டே இருப்பார். சிரமமின்றி சிகரம் ஏறக்கூடிய ராசி தான்
மகர ராசி. மகர ராசியின் ஆண்கள் திறமைய பார்த்து பிறர் பாராட்டக்கூடிய, மற்ற ராசியாரெல்லாம் பாராட்டுவாங்க, பாராட்டக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்வார். மிகவும் எச்சரிக்கையான நபர், மிகவும் மிகவும் எச்சரிக்கையான நபர். அவருடைய நோக்கம் எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு நாட்கள் தாண்டி செயல்பட போகுது அந்த நோக்கம், அவருடைய இலக்கு எவ்வளவு பெரியது, அவருடைய இலக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழிச்சு வச்சிருக்கிறாரு, இப்படியெல்லாம் நீங்க அவரை பத்தி கணிக்கணும் அப்படின்னு சொன்னா அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் உயர்ந்த குறிக்கோள் வச்சிருப்பார், வேற யாருக்கும் தெரியாது. அவருடைய ஹைலைட் என்ன, அவருடைய ஹைனஸ் என்ன, அவர் எதுக்காக அந்த பிசினஸ் பண்றாரு, இதுல எவ்வளவு வெற்றிகளை மனசில் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காருங்கிறது வெளில யாருக்கும் தெரியாது. அவருடைய குறிக்கோளுக்கு அவர் உறுதியாக இருப்பார். அந்த உறுதியோடு நீங்கள் இணைந்து செயல்பட முடியும் என்றால் மகர ராசி ஆணோடு இணைந்து செயல்படுங்கள். இல்லாவிட்டால் நட்பை துண்டி தொட்டி பேசாமல் கம்மென்று இருங்கள். அவரை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. அவர் எந்த விதமான எதிரான உணர்ச்சிகளையும் தனக்குள் வளரவிட மாட்டார். மகர ராசி ஆண் எந்த விதமான தவறான புரிதலையும் தனக்குள் வளர்க்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார். ஒரு மகர ராசி ஆண் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். அதெல்லாம் அவர் ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கக்கூடியவர். ஒரு கட்டுப்பாடான நடத்தை இருக்கும். அதான் ஏற்கனவே ரூல்ஸ் வச்சிருப்பாரு, ஒரு கட்டுப்பாடான நடத்தை இருக்கும். அவர் எதுலையுமே ஒரு லிமிட்டேஷனோட இருக்கிறதுனால அவர் வெக்கப்படுறாருன்னு கூட சில பேர் நினைப்பாங்க, அவர் ஒதுங்கி இருக்காருன்னு கூட சில பேர் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவர் எந்த விஷயத்தையும் அதான் சொல்ல ஏற்கனவே குறிக்கோளை எப்படி வச்சிருப்பாரோ அதே மாதிரி சில ரகசியங்கள், சில தன்பட்ட விஷயங்களை வெளியில சொல்லாம தனக்குள்ளேயே ஒதுக்கி பதுக்கி வச்சிருப்பார். அதாவது ஒதுக்கி பதுக்கின்னு எல்லாருக்கும் மறைக்கணும் அப்படி இல்லை, அது ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு அவர் வச்சிருப்பார். அவ்வளவுதான். தனிப்பட்ட விஷயங்களை தனக்கானதாக அவர் வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அதனால அவர் வெட்கப்படுகிறார், அவர் சொல்ல வைக்கப்படுறாரு, பேசுறதுக்கு வைக்கப்படுறாரு. இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. சில விஷயங்களை அவர் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அது அவருடைய குண அமைப்பு. அதை போய் ஏன் குறை சொல்றீங்க? அந்த சுதந்திர காற்று அவர் சுவாசிக்கணும். எனக்குன்னு இந்த விஷயங்கள்னு அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க அவர் விரும்புகிறார். மகர ராசியில் பிறந்த ஆண்கள் எப்பயுமே பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவருக்கு பெருசா வரணும். அதாவது அவருடைய தனிப்பட்ட சில விஷயங்களை அவர் மனசுக்குள்ள வைத்துக் கொள்ளும் பொழுது அதை வெளிப்படுத்தாத போது அந்த ஒரு காரணத்துக்காக மற்றவர்கள் என்ன நினைக்கிறீங்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய கவலை இல்லை. மதிப்பு மரியாதை பெறுவதில் அவர் உயர்வா இருப்பாரு. அதே நேரம் அந்த தனி ரகசியங்களை யாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப சில பேரோட சொல்லுவீங்க, என்ன அப்படி இருக்க அப்படின்னு குறை சொல்லுவீங்க. அவருடைய உடுப்பு உங்களுக்கு பார்ப்பதற்கு அழகாக தெரியவில்லை, அழுக்காக இருக்கிறது என்பதற்காக உங்களிடம் அதை நிரூபிப்பதற்கு அவர் வரமாட்டார். அவருக்கு தெரியுமில்ல அது துவைச்சு போட்ட துணின்னு. அவர் கெட்டவர்னு நீங்க திட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாக்க அவருக்கு தெரியும் அவர் மனசு தூய்மை, அவர் மனசு துவைச்சு காயப்பட்டது, அவர் மனசு தூய்மைன்னு அவருக்கு தெரியுமில்ல. அதனால அவரு அதுக்கெல்லாம் கலங்க மாட்டார், கலங்கவே மாட்டார். அவருடைய வாழ்க்கையை பற்றி பிறர் அறிந்திருப்பாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அவர் வாழ்க்கையை பத்தி அவருக்கு தான் நிறைய தெரியும். அதை பாதுகாக்கிறது தன் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறார். உதாரணத்துக்கு மகர ராசி எத்தனை பேர் லவ் பண்ணிருக்காரு தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களா? முடியாது. மகர ராசி ஆனா எத்தனை பெண்ணு லவ் பண்ணிக்க நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா முடியாது. அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா முடியாது. அவர் மறைக்கணும் இல்ல, அவர் நமக்கு மட்டும்தான் அது தெரியணும்னு என்னவெல்லாம் முடிவு பண்ணாரோ அதை மத்தவங்க தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காக எதையுமே சொல்லாம இருக்க மாட்டாரு அப்படி இல்ல. அவர் முடிவு பண்ணாரு, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாரு. அவர் எதை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காரோ நீங்க அதையே போய் கேட்டு அவரை டார்ச்சர் பண்ணீங்கன்னா அப்ப அவரை கெட்டவர்னு சொல்லுவீங்க. மகர ராசி ஆண் ஒரு ஸ்திரத்தன்மை உடையவர், பாதுகாப்பை உடையவர்னு எத்தனையோ தடவை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்க. ஒரு உறுதியான தன்மை, பாதுகாப்பு, செக்யூரிட்டி. இந்த தகவலை வெளியில விட்டாக்க நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் நினைச்சாருன்னா அவர் தான் வச்சிருப்பாரு. பணம் வரும்போது குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. எல்லாருக்கும் செய்யறதை இவர் ஒரு பெருமையா நினைக்கிறாரு. தன்னுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறத ரொம்ப ஆதரிக்கிறாரு. எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தணும்னு பாக்குறாரு. குடும்பத்துக்காக இன்னும் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்காக நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொல்லி அதற்கான பிளான, ஃபியூச்சருக்கு உள்ள பிளான் வரைக்கும் எல்லாத்தையும் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய, எதிர்காலத்துக்கான தன்னுடைய திட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் மகர ராசி ஆண் இருக்கார். பிளான்ஸ் ஃபார் த ஃபியூச்சர், ஃபியூச்சருக்கு சேர்த்து திட்டம் போடுவார். இந்த சமூக நிலை இருக்குல்ல, கல்ச்சர் அமைப்பு இருக்குல்ல, இதுல ஒரு நம்பிக்கை கொண்டவர் இருக்கிறார்.
அவருக்கு இந்த மரபுகள் பிடிக்கும், மரபு வழிகள் பிடிக்கும். நல்ல செழிப்பா இருக்கணும், தொடர்ச்சியான சமூக நிலை முன்னேற்றம் இருக்கணும், அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கணும். இதெல்லாம் அதாவது விசேஷமான நாட்களில் மட்டும் அழகாக இருக்க வேண்டும் என்பது மகர ராசி ஆண் நினைக்க மாட்டார். எப்போதுமே அழகாக இருக்க வேண்டும். விசேஷ நாட்களில் மட்டும் வீடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்று மகர ராசி ஆண் நினைக்க மாட்டார். எப்போதுமே வீடு விசேஷ வீடாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அழகாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு வினாடியும் அழகாக இருக்க வேண்டும். தன்னுடைய வீட்டில அவர் தனக்கு தேவையான எல்லாமே வச்சிருக்கணும்னு நினைப்பார். எல்லா பொருளையும் வாங்கிடுவார் ஒரு மகர ராசி ஆண். அவர் நிறைய பேருக்கு செலவு பண்ணுவார்னு சொன்னேன். இப்ப நீங்க அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சு ஏன் அவ்வளவு செலவு பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாம இன்னொரு அக்கௌண்ட் உருவாக்கிடுவாரு, செகண்ட் அக்கௌண்ட் வச்சுக்குவாரு, ரகசிய வங்கி கணக்கு, இன்னொரு பேங்க் அக்கௌண்ட், சீக்ரெட் பேங்க் அக்கௌண்ட் உருவாக்கிடுவாரு. வீட்டுல கேஷ்ல கிரைசிஸ் யாராவது உருவாக்கி விட்டீங்க, பிரச்சனையை உருவாக்குனீங்க அப்படின்னா அவர் சீக்ரெட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ரெண்டாவது அக்கௌண்ட். இங்க பாருங்க, மகர ராசி எல்லாருக்குமே ரெண்டாவது அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லல. மகர ராசி ஆண்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவார். அக்கௌண்ட்ல தான் செகண்ட் அக்கௌண்ட். மேரேஜ்ல செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதை பத்தி நான் பேசல, அது வேற வீடியோல நான் பேசுறேன். இது அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் சொல்றேன், பணத்துக்கு. அது மாதிரி ரெப்புடேஷன் காப்பாத்துறது வர மாதிரி கிடையாது. நல்லா மெயின்டைன் பண்ணுவார் மகர ராசிக்காரர். மகர ராசிக்காரர் பெரும்பாலும் தொழில் பண்ணாருன்னு வைங்களேன், ரொம்ப நல்லது. மகர ராசி ஆண் எல்லாரும் தொழில் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல, இது பொது பலன் இல்லை, இது என்னோட அட்வைஸா வந்துடும். மகர ராசி ஆண்கள் தொழில் பண்றது பொதுவா நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது இப்பெல்லாம் இருந்தீங்கன்னா, என்னங்க நீங்க மகர ராசி எத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க வேண்டிய ஆள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அப்புறம்தான் அவருடைய ஜாதகத்தையே நம்ம முழுமையா அவருக்கு சொல்லும் பொழுது, ஓ இப்படியெல்லாம் இருக்கா ஐயா, என்னை இவ்வளவு பேர் கட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க ஐயான்னு அதுக்கப்புறம் தான் அவருடைய சுயம்பு, அந்த சொந்தத்தனம், அந்த சுதந்திரத்தனமே ரிலீஸ் ஆகும் அவருக்கு. அவருடைய சுதந்திரத்தையே நான் தான் எடுத்து வெளில கொடுப்பேன். சில பேர் ஜாதகம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். மகர ராசி ஆண்கள் வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளும் ஆண்கள், கவனமாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் ஆண்கள். எதிர்பார்த்தபடி ஏதாவது அவர்களுக்கு நடக்காமல் போனால் அந்த நேரத்தில் அவர்கள் கவலைத்தான் படுவார்கள். கவலைப்படக்கூடிய காரணத்தால் அடுத்த வாய்ப்பையும் அவர்கள் இழக்கிறார்கள். அது இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, ஒரு 55 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இது பொருந்தும். வாய்ப்புகள் எடுக்காம அதனால இழப்புகளை சந்திக்கிறது. அல்லது மகர ராசி ஆண்கள், ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு வயசுலையுமே தன்னுடைய பிறந்த நாள் வருது பாருங்க, அந்த பிறந்த நாளுக்கு முதல் 3 மாத காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கு. அந்த ஆண்டினுடைய கடைசி, அப்ப புதிய ஆண்டு துவங்கும் போதுனா துவங்க போற அந்த வயது பிறந்த நாள் வரப்போது அதுக்கு முன்ன அந்த 3 மாதம் தானே அந்த ஆண்டோட கடைசி. அவருக்கு தன்னுடைய வயதினுடைய இறுதி, ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு இறுதி மாதங்கள் இருக்குல்ல, கடைசி 3 மாதங்கள். அந்த 3 மாதங்கள்ல சில வாய்ப்புகளை இவர்கள் இழப்பார்கள். அவர்கள் கவலையாக இருந்தால், ஒரு வாய்ப்பை எடுத்து அந்த வாய்ப்பு சரியாக எதிர்பார்த்தபடி இல்லாமல் போய் அதிலே கவலையாக இருந்தால் அடுத்த வாய்ப்பை அவர்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இது பல மகர ராசி ஆண்களுக்கு ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணு. பல மகர ராசி ஆண்களுக்கு அதே மாதிரி ஒரு சுயமரியாதையை காப்பாத்திக்க நினைப்பாங்க. எவ்வளவு வெற்றிகள் இருந்த போதிலும் கூட சில மகர ராசி ஆண்கள் தன்னுடைய சுயமரியாதை இல்லையோ அப்படின்னு நினைச்சு, நமக்கு இன்னும் மக்கள் மரியாதை கொடுக்கலையோ அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு மீண்டும் மீண்டும் முயற்சி எடுப்பார்கள், அடுத்தடுத்த முயற்சிகள் எடுப்பார்கள். தன்னுடைய மரியாதையை அதிகரிப்பதற்கு பொருள்களை வாங்கி குவிப்பார்கள், நிறைய உடைமைகளை வாங்கி குவிப்பார்கள், வீட்டை பெரிதாக கட்டுவார்கள், வீட்டிலே பொருட்களை நிறைப்பார்கள், எப்படியாவது பெருமையை உண்டாக்கியார்னு நினைப்பாங்க. அந்த இவங்களுடைய சுயமரியாதையினுடைய நேரடி விளைவுதான் அந்த வீடு பொருள் மேல கவனம் வச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. மகர ராசி ஆண்கள் வெளிப்புறத்தில் பார்ப்பதற்கு அமைதியாகவும் உள்புறத்தில் சில நேரங்களில் முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு நபராகவும், அதே சமயத்தில் மைண்ட் ஓவர்லோடடாக அதிக மனசுமை உள்ள நபராகவும் மகர ராசி ஆண்கள் இப்படி எல்லாம் கலந்தும் அவர்கள் காணப்படுவார்கள். பிகாஸ் சக்சஸ், வெற்றியை நோக்கி போகணும்ல, அதுக்கு நிறைய எஃபர்ட் பண்ணணும்ல, அதனுடைய எஃபர்ட்டை பில்டு பண்ணணும், இன்னும் அதிகப்படுத்தணும்ல.
ஒரு 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 பூஸ்ட் ஆகணும், தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணணும், பூஸ்டர் ஆகணும். அவரு மெட்டீரியலிஸ்டா வேற, அவர் மெட்டீரியல் வேற வீட்டில் கொண்டு வந்து நிரப்பணும். இப்படியெல்லாம் அவருக்கு வந்து அவருடைய விஷன் மிஷன் எல்லாத்தையும் வந்து அதை டிஸ்பிளே பண்ணணும், எல்லார்ட்டையும் வந்து காட்டணும். அவரு இதெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. இதுக்காக அவருக்கு ஒரு மைண்ட் ப்ரெஷர் இருக்கத்தானே செய்யும், இருக்கத்தான் செய்யும். இது பாசிட்டிவ்லி தான் இருக்கும், நெகட்டிவ்லி சொல்லலை. இந்த குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தா தான் அவர் வந்து முன்னேறவே முடியும். அமைதியும் இருக்கும், கான்ஃபிளிக்டாகவும் இருப்பாரு, எல்லாமே இருக்கும் அவருக்கு. அவருடைய மைண்ட்லாம் நீங்க தனியா எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம். மகராசி என்னப்பா அது, நீ அமைதியா இருப்பியா, இது ஓவர்லோடு மைண்டா, ஓவர் திங்கிங் மைண்டா, நல்ல மைண்டா, ஏன்னா எல்லாமே இருக்கும் அது உள்ள. என்ன செய்வீங்க நீங்க? மகர ராசி ஆண்கள் அவங்களுடைய கதைகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா 0 to ஹீரோ தான் இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை கந்தலாக துவங்கி இருந்தாலும் செல்வத்திலே கொண்டு போய் முடிப்பார்கள். மகர ராசியிலே பிறந்த ஆண்கள் தன்னுடைய இலக்குகளை அடைவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த மனநிலை ஆக்ரோஷமாக மாறக்கூடிய அக்ரெசிவ் மைண்ட், அக்ரெசிவ், ஏற்கனவே ஓவர்லோடு மைண்டுன்னு சொன்னா அக்ரெசிவ் மைண்டாகவும். அதான் சொன்னேன், குடும்பத்தை கூட கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இவங்க அந்த வேலைக்காக போவாங்க. சில மகர ராசி ஆண்கள் திருமணம் லேட்டா பண்ணுவாங்க, திருமணத்தை கூட ஒதுக்கி வச்சுட்டு இந்த சக்சஸ்க்காக நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அது அக்ரெசிவ் மைண்டு, அக்ரெசிவ் ஓவர் டைம், எனி டைம் அந்த வெற்றியை பற்றி யோசிப்பாங்க. மகர ராசிக்காரர் சர்வாதியாக இருப்பது போல தோன்றும். ஏன்னா அவருடைய இலக்கை அடைவதற்கு தன்னுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலை வாங்கினார்னா சர்வாதிகாரி மாதிரி இருக்கிறதா தோணும். அவருக்கு தனக்கு பிடிச்ச பொருளை பூரா வீட்டில் வாங்கி கொண்டு வந்து அடைச்சிடுவாரு. அதை யாராவது சேதப்படுத்த வந்தீங்கன்னா அப்போதை தொடாதுன்னு சொன்னா சர்வாதிகாரி மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு தோணும். எல்லாம் கலந்த கலவை தான் மகர ராசி. அவருடைய பாசிட்டிவ் நல்ல பண்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குவாலிட்டியோட மட்டும் நீங்க பழகுவதற்கு துணிந்து விட்டால், அப்படி பழகுவதற்கு தெரிந்து விட்டால் மகர ராசி உங்களுக்கு இனிக்கும் தேனாக எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார், அற்புதமா இருந்து கொண்டே இருப்பார். அவருக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டால் இன்னும் சிறப்பு. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பிடிந்து அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உடனிருப்பவர்கள் செய்து விட்டால் அது இன்னும் சிறப்பு. ஏன்னா இவர் வந்து வேற யாருடைய கட்டளையும் விரும்புவது கிடையாது. அதனால நீடித்த பிணைப்பாக இருக்க வேண்டும் என்றால் மகர ராசி ஆண்களினுடைய பொது பண்புகளை புரிந்து கொண்டு அவர் இப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் சுற்றி இருப்பவர்களும் மாறுதலாகி நன்றாக இருப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். ஜோதிட ரீதியாக, உளவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அனுபவ ரீதியாக, அறிவியல் ரீதியாக எல்லாவற்றோடும் சேர்த்துதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொடுக்குற பலன்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு உளவியல் ரீதியாக மிகச்சிறந்த சைக்காலஜி. அப்ப இதெல்லாம் நீங்க கேட்டு ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. மகர ராசி ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரிஞ்சிருச்சு இல்ல, சந்தோஷம். இப்போ 100 மார்க்குக்கு எத்தனை மார்க்குன்னு நீங்க வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப அடுத்து வந்து கும்பராசியும் மீனராசியும் அடுத்து வெளியாகும். நேற்று தனுசு வெளியானுச்சா, அதுக்கு முதல் நாள் விருச்சிகம் வெளியானுச்சா, அடுத்து கும்பராசி மீனராசி முடிஞ்சோடனே இப்போ என்னென்ன பணியாளர்கள்னு 4 ராசி கொடுத்தேன், மீதி ராசி கொடுக்கல, அது கொடுப்பேன். ஒரு ராசியிலையும் பணியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அப்புறம் குழந்தைகளை பற்றி வீடியோ கொடுத்தோம், அது இன்னும் அடுத்து கொடுப்போம். அதுக்கு அடுத்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன வியாதிகள் வரும், எப்படியெல்லாம் குணப்படுத்தலான்னு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக வீடியோக்கள் வெளியிட போகிறேன். எல்லா ராசிக்காரங்களும் வீட்டில் இருந்தபடி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்களை குணப்படுத்திக்க முடியும் அற்புதமாக. விதியின் ரீதியாக வியாதி வந்தால் என்ன செய்யலாம்? உணவால சில பேருக்கு வியாதி வரும், விதியால சில பேருக்கு வியாதி வரும். இன்னும் சிலருக்கு வந்து நடைமுறை சுற்றுச்சூழல் பழக்க வழக்கங்களால வியாதிகள் உண்டாகும். இன்னும் சில பேருக்கு கர்மாவனால பிரச்சனைகள் வரும். கர்மாவனால உங்களுக்கு பிரச்சனை தான் கர்மா கிளென்சிங் இருக்கு. மார்ச் 1 மார்ச் 8 வரைக்கும் சிவராத்திரியை முன்னிட்டு ஆன்லைன்ல வீட்டில் இருந்தபடியே நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அது கட்டண பயிற்சி. இப்போ ஜனவரி 26, 27, 28 வந்து ப்ரோக்ராம் இருக்கு, நேரடி பயிற்சி வந்து கலந்துக்கோங்க. ஜனவரி 26 வந்து குபேர யோகம், ஜனவரி 27 வந்து நினைவாற்றல் பயிற்சி, ஜனவரி 28 வந்து குணமாக்கும் கலை பயிற்சி இப்போ நடக்க போகுது. வந்து கலந்துக்கோங்க ஜனவரி மாதம். சரி, கமெண்ட் பண்ணுங்க, பயிற்சிகளுக்கு வாங்க, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. இந்த 3 பயிற்சியுமே இலவச பயிற்சி. ஜனவரி 26, 27, 28 3மே இலவச பயிற்சி.
நீங்கள் ஏதாவது 1 வந்தாலும் சரி 3 வந்தாலும் சரி 9 to 5 தான் கிளாஸ் முடிஞ்சு. அவ்வளோதான் வகுப்பு. நல்லது. நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க. அடுத்த வீடியோ அடுத்த ராசிக்கு, கும்பராசிக்கு